ஹலோ ஜனங்களே, வெள்ளை குருமா எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2 பீஸ் தேங்காய் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், 1 பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு. இது நல்லா பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு போட்டுக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கட் பண்ணி வச்சுக்க ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. 1 கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வேக வச்சுருக்க பட்டாணியும் கருப்பு சுண்டலும் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிவிடுங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க.